தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெறுகிறது. இன்று மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் மனு தாக்கல் செய்த நிலையில் இதுவரை 600க்கும் அதிகமானோர் மனு தாக்கல். தமிழ்நாட்டில் கள்ள கூட்டணி அமைத்திருப்பது பாஜகவும் திமுகவும் தான் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மோடியுடன் ஸ்டாலின் ஒன்றாக உள்ள புகைப்படங்களை மேடையில் காட்டி இபிஎஸ் விமர்சனம். அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான். எங்கயா நாங்க கள்ள கூட்டணி? அது பழக்கம் போல் இருக்குது, பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு. கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் போது தாம் பல்லை காட்டியதாக விமர்சித்த உதயநிதி பிரதமருடன் சிரித்து பேசும் புகைப்படத்தை மேடையில் காட்டிய இபிஎஸ். வெளியில் வீர வசனம் பேசும் ஸ்டாலினும் உதயநிதியும் பிரதமரை பார்த்ததும் சரணாகதி அடைவதாக கருத்து. நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? போதை கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியுடன் உள்ள புகைப்படத்தை மேடையில் காட்டிய இபிஎஸ். போதைப் பொருள் கடத்தல் நபருடன் முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என பேச்சு. திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. தமிழக அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியில் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை என குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்திருப்பதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என அண்ணாமலை பேச்சு. நதிநீர் இணைப்பை கண்டிப்பாக மோடி தலைமையிலான பாஜக அரசு நிறைவேற்றும் என்று பல்லடம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் உறுதி. அரசியலில் தான் விடுமுறை எடுத்ததே இல்லை என அண்ணாமலை கருத்து. தனது அம்மாவை பார்த்தே 2 மாதங்கள் ஆகிவிட்டதாகவும் பேச்சு. தூத்துக்குடி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல். மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் வேட்புமனுவை அளித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 4 பேர் மனு தாக்கல். ஒரிஜினல் ஓபிஎஸ்ஸின் இனிஷியல் நெடில் ஓவாக உள்ள நிலையில் மற்றவர்களின் முதலெழுத்து குரில் ஓ என தகவல். மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தமக்கு வழங்க வேண்டும் அல்லது முடக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் கோரிக்கை. முடக்கும் பட்சத்தில் தனக்கு பக்கெட் சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மனு. மக்களவைத் தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு இடையில்தான் போட்டி என இரு கட்சியினரும் கூறுவது குறித்த கேள்விக்கு ஜி.கே. வாசன் பதில். எதிர்மறை வாக்குகளை பெறுவது யார் என்பதில்தான் 2 கட்சிகளுக்கும் இடையே உண்மையான போட்டி நிலவுவதாகவும் கருத்து. வேட்புமனு தாக்கலின் போது உறுதிமொழியை தமிழில் வாசிக்க தெரியாத நாம் தமிழர் கட்சியின் விருதுநகர் வேட்பாளர் கௌஷிக் இங்கிலீஷில் பேசினாலும் தான் ஒரு பக்கா தமிழன் என்று விளக்கம். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன். ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் சொத்து மதிப்பு 583 கோடி ரூபாய் என வேட்புமனு தாக்கலின் போது அளித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். தன்னிடம் 10 கிலோ தங்க நகையும் மனைவியிடம் 10.6 கிலோ தங்க நகையும் உள்ளதாக தகவல். பாமகவின் தேர்தல் அறிக்கையை நாளை வெளியிடுகிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். மதுவிலக்கு உட்கட்டமைப்பு திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்பு.
வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். ஜனநாயக கடமையை தவறவிடாமல் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். பம்பரம் சின்னம் கோரி மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஒரு வாரத்திற்குள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள். மூவருக்கும் இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். மேற்கு வங்கத்தின் பசீர்ஹட் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் சந்தேஷ்காளி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ரேகா பத்ரா. தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி ரேகாவை சக்தியின் ஸ்வரூபம் என புகழாரம். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வலியுறுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி செல்ல முயன்ற ஆம் ஆத்மி தொண்டர்கள் கைது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடி போலீஸ் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசம் கோரக்நாத் ஆலயத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பக்தர்கள் மீது வண்ணப்பொடிகளை வீசி உற்சாகம். இன்று முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நகைச்சுவை நடிகர் சேஷு உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற சேஷு வடக்குப்பட்டி ராமசாமி, A1 உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.